எளிய முறை வகுத்தல். ஓர் எண்ணை ஓர் ஈரிலக்க எண்ணால் எவ்வாறு எளிமையாக வகுப்பது என்பதை இந்த காணொளியின் மூலமாக கற்றறிவோம். ஏற்கனவே ஓர் எண்ணை ஓரிலக்க எண்ணால் எவ்வாறு எளிமையாக வகுப்பது என்ற காணொளியை கண்டவர்களுக்கு இந்த காணொளியினுடைய படிநிலைகள் எளிமையாக புரியும். 7568 என்ற எண்ணை 56 என்ற ஈரிலக்க எண்ணால் தற்போது வகுப்போம். முதலாவதாக 7568 இலக்கங்களுக்கு இடையே இடைவெளி விட்டு எழுதிக் கொள்வோம். அடுத்ததாக வகுப்பதற்கான டா வடிவ குறியினை படத்தில் காட்டியுள்ளது போல் வரைந்து கொள்வோம். வகுக்கும் எண்ணான 56ஐ டா வடிவ குறிக்கு இடதுபுறமாக படத்தில் காட்டியுள்ளது போல் எழுதிக் கொள்வோம். தற்போது நாம் வகுத்தல் செயல்பாட்டை தொடங்குவோம். முதலில் வகுப்பதற்கு 7ஐ எடுத்துக்கொள்வோம். அதை படத்தில் அம்புக்குறி சுட்டி காட்டுகிறது. இந்த 7இல் வகுக்கும் எண்ணான 56இல் இருக்கக்கூடிய 5ஐ மட்டும் எடுத்துக்கொண்டு எத்தனை 5 இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு 5 இருக்கிறது. அந்த ஒன்றை டா வடிவ குறிக்கு கீழே ஈவு பகுதியில் எழுதிக் கொள்வோம். ஓர் 5 5. இதனை 7இலிருந்து கழித்தால் மீதம் 2. இதை அம்புக்குறிக்கு அருகிலே எழுதிக் கொள்வோம். தற்போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய எண் 25. இதனை அம்புக்குறி சுட்டி காட்டுகிறது. தற்போது வகுக்கும் எண்ணான 56இல் இருக்கக்கூடிய 6ஐ ஈவு பகுதியில் உள்ள ஒன்றுடன் பெருக்குவோம். பெருக்கினால் நமக்கு கிடைப்பது 6. இந்த 6ஐ 25இலிருந்து கழித்துக் கொள்வோம். கழித்தால் நமக்கு கிடைப்பது 19. இந்த 19இல் வகுக்கும் எண்ணான 56இல் இருக்கக்கூடிய 5ஐ மட்டும் எடுத்துக்கொண்டு எத்தனை 5 இருக்கிறது என காண்போம். 3 5கள் இருக்கின்றன. அந்த 3ஐ ஈவு பகுதியில், அதாவது டா வடிவ குறிக்கு கீழாக எழுதிக் கொள்வோம். 3 5 15. இதை 19இலிருந்து கழிக்கும் போது மீதம் 4 கிடைக்கிறது. இதை அம்புக்குறிக்கு அருகில் எழுதிக் கொள்வோம். அடுத்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய எண் 46. தற்போது வகுக்கும் எண்ணான 56இல் இருக்கக்கூடிய 6ஐ மட்டும் எடுத்துக்கொண்டு அதை ஈவு பகுதியில் இருக்கக்கூடிய 3உடன் பெருக்கிக் கொள்வோம். பெருக்கினால் நமக்கு கிடைப்பது 18. இதனை 46இலிருந்து கழித்துக் கொள்வோம். கழித்தால் நமக்கு கிடைப்பது 28. இந்த 28இல் வகுக்கும் எண்ணான 56இல் இருக்கக்கூடிய 5ஐ மட்டும் எடுத்துக்கொண்டு எத்தனை 5கள் இருக்கின்றன என்று பார்ப்போம். 5 5கள் இருக்கும். அந்த 5ஐ டா வடிவ குறிக்கு கீழே ஈவு பகுதியில் எழுதிக் கொள்வோம். 5 5 25. இதை 28இலிருந்து கழிக்கும் போது மீதம் 3. இதை அம்புக்குறிக்கு அருகிலே எழுதிக் கொள்வோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய எண் 38. தற்போது வகுக்கும் எண்ணான 56இல் இருக்கக்கூடிய 6ஐ மட்டும் எடுத்துக்கொண்டு அதை ஈவு பகுதியில் இருக்கக்கூடிய 5உடன் பெருக்கிக் கொள்வோம். பெருக்கினால் கிடைப்பது 30. அதை 38இலிருந்து நாம் கழித்து கொண்டால் நமக்கு கிடைப்பது 8. இதற்கு மேல் வகுப்பதற்கான இலக்கங்கள் இல்லாத காரணத்தினால் அந்த 8ஐ எடுத்து மீதி பகுதியில் எழுதிக் கொள்வோம். இதுதான் இந்த வகுத்தல் கணக்கில் கிடைக்கக்கூடிய மீதம். ஆக 7568ஐ 56 என்ற ஈரிலக்க எண்ணால் வகுக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஈவு 135. மீதி 8. இதே வழிமுறையை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய எண்ணை ஒரு ஈரிலக்க எண்ணால் எளிமையாக வகுக்க முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நமது அலைவரிசையினை சந்தா செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்க இதை பகிருங்கள். இந்த காணொளி குறித்த தங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.